ஒற்றை பெண் குயில். 2007 ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ ரெடி பண்ணிருக்காரு வெர்னர் ஹெர்சாக்ன்றவர். அந்த வீடியோல இந்த பெண் குயின் இருக்கு இல்லையா, இது ஒரு சோசியல் பேர்ட் பெண் குயின் சொல்லுவாங்க. இது எல்லாமே கூட்டம் கூட்டமா தான் வாழும், கூட்டமா தான் செல்லும். ஆனா அங்க இருக்கிற ஒரு ஒற்றை பெண் குயின் மட்டும் அந்த கூட்டமா செல்லாம ஒரு மலையை பார்த்து 70 கிலோமீட்டருக்கு அப்பால் உடைய ஒரு மலையை பார்த்து நடந்து செல்லும். அதை பார்த்துட்டு இருந்த அந்த வெர்னர் ஹெர்சாக்ன்றவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெண் குயின் முன்னாடி போயிட்டு நிப்பாரு. ஆனா அதை கடந்து மறுபடியும் இது நடந்து செல்லுமா அந்த பெண் குயின். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெண் குயினை கையால எடுத்துட்டு போயிட்டு அதை கூட்டத்தோட கூட்டமா விடுவாரு. ஏன்னா அது தொலைஞ்சு போயிடும், மலைப்பகுதி பக்கம் எதுவுமே உணவு இருக்காது, இறந்துரும் அப்படின்றதுனால. ஆனா அங்க விட்டுமே மீண்டும் அந்த மலைப்பகுதி பார்த்தே அந்த பெண் குயின் செல்லுதான். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த மட்டும் கத்துக்கலாம், பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், நான் இந்த விஷயத்துல சாதிக்கணும், நான் இந்த துறையில நான் சாதிக்கணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனா தன்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனாலேயோ இல்ல மணி நீண்டனாலேயோ அந்த விஷயத்த பண்ண முடியாம அது ஒன்லி ஒரு கனவா மட்டுமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம தோத்தாலும் சரி, அந்த விஷயத்தால இறந்தாலும் சரி, ஆனா பிடிச்ச விஷயத்த பண்ணும்பொழுது மட்டும் அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது அளவில்லாத சந்தோஷமா இருக்கும். அதனால இருக்க போறது ஒரே ஒரு லைஃப் மட்டும்தான். அதுல என்னைக்காவது ஒரே ஒரு நாள் உங்க பிடிச்ச விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க.